ஹாய் ஹலோ திஸ் இஸ் ஸ்டானி ஹியர். ஸோ அதாவது இந்த நாளும் இன்னொரு வீக்லி வேர்டில் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் என்னது, காஸ்பிள் அக்கார்டிங் டு பால். அதாவது பால் சொன்ன காஸ்பிள் என்ன அப்படின்ற இந்த கேள்வி தான் வந்து ஒரு 2 days பேக் நினைக்கிறேன், நோட்டுறாங்க. ஒரு 2-3 days எக்ஸாமில் இதே கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ இதே கொஸ்டின் அதை அசைன்மெண்ட்டாக கொடுக்க சொன்னாங்க. ஸோ அதுக்காக நான் இதுதான் ப்ரிப்பேர் பண்ணேன். அந்த அசைன்மெண்ட்டில் வந்து அதே கொஸ்டின் தான். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 கிட்ட எத்தனையோ டாபிக்ஸ் கொடுத்து அதுலேருந்து ஒரு டாபிக் சூஸ் பண்ணி அதை அசைன்மெண்ட்டாக பண்ண சொன்னாங்க. அதில் நான் இதை சூஸ் பண்ணேன். பார்த்தா அதே தான் ஆன்சர் பேப்பர்லுமே வந்துச்சு. ஸோ இதெல்லாம் நான் சொல்கிற ஆன்சர் பேப்பர், அசைன்மெண்ட், இதெல்லாம் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் நான் வந்து படிச்சுட்ருக்கேன் பைபிள் காலேஜில். அதுக்கான ப்ரிப்பரேஷன். ஸோ இந்த வீக் ஃபுல்லாகவே கொஞ்சம் பிஸியாக, ஸோ இந்த வீக் ஃபுல்லாகவே அதில் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால, ஆனாலும் இன்பிட்வீன் காட் வந்து இன்பிட்வீன் ஒரு சில வீடியோஸும் போட வச்சார். ஸோ ஆனாலும் ஏன் அதை சொல்கிறேன்னா, ஸோ அங்கே நான் ப்ரிப்பேர் பண்ணும்போதும் அதாவது காஸ்பிள் அக்கார்டிங் டு பால் அப்படின்றத ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அது அப்போது ப்ரிப்பேர் பண்ணும்போது சரி, அதே மாதிரி எக்ஸாமில் அதை தான் மறுபடியும் எழுதினேன். அது ரொம்ப அதில் ஏதோ சம்திங் விஷயம் இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு அடுத்த நாள் மெசேஜ் இருந்துச்சு. ஸோ அங்கேயும் பேசும்போது இதே டாபிக் பற்றி தான் ஒரு குட்டி கேதரிங். ஸோ இந்த டாப்பிக்கே தான் காட் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருந்தார். சரி இந்த வாரம் வீக்லி வார்டு என்னன்னு யோசிக்கும் போதும் இதே விஷயத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்துறதுனால தான் இந்த டாபிக் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஏன்னா அது காஸ்பிள் அக்கார்டிங் டு பால், அதாவது பவுல் அவர் சொல்கிற காஸ்பிள். ஸோ அப்போது என்ன சொல்கிறது, ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் காஸ்பிள்னா என்ன, நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்காக ஜீசஸ் வந்து நமக்காக சிலுவை சுமந்து, அவர் நம்ம பாவத்துக்காக அவர் சிலுவை சுமந்து, அவர் நம்ம சார்பாக மரித்து, நமக்காக அவர் என்ன பண்ணார், நமக்காக அவர் 3ஆம் நாள் மறுபடியும் உயிர் தெழுந்து அவர் அதுக்கு மீண்டும் வரப்போகிறார். இந்த மாதிரி தான் நம்ம காஸ்பிள் சொல்லுவோம் மோஸ்ட்லி. ஸோ உன்னுடைய பாவங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக ஜீசஸ், நம்ம எல்லாருடைய பாவங்கள், மனுஷனுடைய பாவம். ஸோ அப்படி தான் நம்ம காஸ்பிள் சொல்கிறோம். அதுதான் கரெக்ட், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அக்கார்டிங் டு பால் என்ன சொல்கிறது, பவுல் வந்து இதுக்காக நான் சரி எடுத்து பார்க்கும்போது அந்த காஸ்பிள்ன்ற வார்த்தையை மட்டும் வர மாதிரி பார்த்தா எவ்வளவோ விஷயங்களை காஸ்பிள் பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. என்ன சொல்கிறது, ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் அது எல்லாத்துலேயும் வந்து மோஸ்ட்டாக சிமிலராக இருக்கிற ஒரு விஷயம் பார்த்தா ஜீசஸ் கிரைஸ்ட். எல்லாத்துலேயும் ஜீசஸை மட்டும் உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுறாரு எப்படியாது. ஸோ அப்போ வந்து பால் சொல்கிற காஸ்பிள் பற்றின்னு பார்த்தா நான் சொல்கிறது வந்து இப்போ வந்து வெறும் இந்த வசனத்தில் இருக்கபடி மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். இது எப்படின்னா, ஒரு ரொம்ப பெரிய ட்ரம்லேருந்து ஒரு பக்கெட் தண்ணி எடுக்கிற வரைக்கும் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி. நம்ம எல்லாருமே வந்து டெய்லியும் வந்து எது குளிக்கிறோன்னா ஒரு ட்ரம்மும் குளிக்க மாட்டோம். நமக்கு தேவையானது ஒரு பக்கெட்டோ, நமக்கு என்ன தேவையோ அந்த குவான்டிட்டி, அந்த மாதிரி இப்போது நமக்கு தேவையான அளவுக்கு. ஸோ இந்த வசனத்தின்படி நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம சூஸ் பண்ண வேர்ஸ் என்னென்னா 2 தீமோத்தி chapter 2 verse 8. ஸோ 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் அதில் இருக்கிறபடி, அதில் இருக்கிற தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் விசேஷத்தின் படியே மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். ஸோ இதுதான் அவர் சொல்கிறாரு. இதனோட இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் வந்து, ரிமெம்பர் தட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஃப் த சீட் ஆஃப் David was raised from the dead according to my gospel. ஸோ அதாவது என்ன பால் வந்து இதுதான் வந்து மை காஸ்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை சொல்கிறார், இந்த வார்த்தைகளை சொல்கிறார். ஸோ இதை வந்து நம்ம ஒரு 3ஆக பிரிச்சிடலாம். ஸோ இந்த இடத்துல இந்த வசனத்தின்படி பால் சொல்கிற காஸ்பிளில் மொத்தம் 3 விஷயம் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரிமெம்பரிங் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ அப்போனா வந்து காஸ்பிளில் இருக்கிற ஒரு ஃபஸ்ட்டு விஷயமே, அதுக்கு முன்னாடி காஸ்பிள் வந்து யாருக்கு அப்படின்றதையும் நம்ம வி ஷுட் பி கிளியர். காஸ்பிள் வந்து வெறும் வந்து வெறும் வந்து கர்த்தரை அறியாதவங்களுக்கு அப்படின்னு தான் நானே நினச்சிருந்தேன். அப்படி தான் நம்ம எப்போவுமே யோசிக்கிறோம். ஆனால் அது காஸ்பிளுடைய அர்த்தம், இது குட் நியூஸ். அப்போனா ஒரு பக்கம் அவங்களுக்கும் தேவை தான். அதே மாதிரி கர்த்தரை அறிந்தவர்களாக இருக்கிற நமக்குமே கூட காஸ்பிள் அடிக்கடி என்ன பண்ண தேவைப்படுது. ஸோ அப்போ காஸ்பிள்ன்றது ஒன்றும் இல்லை, காஸ்பிள்ன்றது குட் நியூஸ்.
அப்போது ஒரு சில நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற விஷயங்கள் நமக்கு எப்பப்பெல்லாம் வந்து பேட் நியூஸ் மாதிரி இருக்குதோ அப்போல்லாம் நமக்கு என்ன தேவை? அப்போல்லாம் நமக்கு வந்து குட் நியூஸ் தேவை. தான் காஸ்பிள். ஸோ எப்பப்பெல்லாம் நமக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையை சுற்றி இருக்கிற விஷயங்கள் பேட் நியூஸ் மாதிரி ஃபீல் ஆகுதோ அப்போது இட் ஷோஸ் தட் வி நீட் டு ஹியர் காஸ்பிள் ஒன்ஸ் அகெயின். ஸோ அதுதான். ஸோ ஒருவேளை இதை நீங்கள் கேட்டுட்டு இருக்கும்போது உங்களோட லைஃப்பில் இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பேட் நியூஸ் மாதிரி இருக்கா? அப்போது இதுதான் இந்த காஸ்பிள் தான் கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஸோ திஸ் இஸ் த குட் நியூஸ் தட் ஹி ஹாஸ் ஃபார் யூ. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதாவது ரிமெம்பர் தட் ஜீசஸ் கிரைஸ்ட் of the seed of David was raised from the dead according to my gospel. So first விஷயம் என்னன்னா, when remembering Jesus Christ. அப்போ காஸ்பிளில் இருக்கிற ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட் ரிமெம்பரிங் ஜீசஸ் கிரைஸ்ட். நமக்கு பிரச்சனை என்னென்னா, என்ன பண்ணுவோன்னா மற்ற விஷயங்களை பிடிச்சிட்டு ஜீசஸ் கிரைஸ்ட்டை விட வாய்ப்பு இருக்குது. நான் அதை செஞ்சுருக்கிறேன் பல நேரங்களில். நல்லா ஸ்பிரிச்சுவலாக, நல்லா ப்ரேயர், நல்ல பக்காவாக பைபிள் ரீடிங், நல்லா அப்படி இப்படின்னு சுற்றிட்டு கர்த்தருடைய விஷயங்களில் அப்படியே பயங்கர இன்வால்வ்டாக இருந்துகிட்டே அப்படி ஜீசஸ் கிரைஸ்ட்டை மறந்துருக்கேன். அப்படியா ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படி மறந்துருக்குன்னா, என்ன சொல்கிறது, நான் வந்து என்னுடைய ஃபீலிங்ஸை பேஸ் பண்ணி நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்துட்டு அப்படியே ஜீசஸ் அப்படியே ஒமிட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்படி மறக்கலாம். அல்லது ஆனால் இந்த இடத்துல பால் சொல்கிறார் ரிமெம்பரிங் ஜீசஸ். இந்த இடத்துல பால் ஏன் சொல்கிறார் அந்த கான்டெக்ஸ்ட்டை பார்த்தோன்னா, எல்லாருடைய நோக்கம் என்ன வந்துச்சுன்னா, அப்போ இருந்த ஜூஸோடைய நோக்கம் எப்படியாவது ஜீசஸ் தான் வந்து காடுடைய சன் அப்படின்ற அந்த ட்ரூத்தை மூடி மறைக்கணும். அல்லது என்ன சொல்கிறது, அவர் எப்படியாவது அவர் ஒன்றும் இல்லாமல் அவர் எப்படியாவது இது பண்ணி அவர் சொல்கிறது பொய்ன்றதை எல்லாருக்கும் இது ப்ரூவ் பண்ணும். அவர் வந்து அப்படி இப்படி நிறைய விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு காடை பற்றி. அது எப்படியாவது பொய்ன்றதை ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக தான் அவர் தூக்கி சிலுவையிலே போடுறாங்க. எந்த அளவுக்கு அவர் ஹேட் பண்ணால் தூக்கி சிலுவையில் போட்டாங்க. அப்போ என்னென்னா, அவர் சொல்கிறது போய் இதை பாருங்கள், உண்மையிலே காடாக இருந்தால் இந்த மாதிரி சிலுவையில் போக முடியும். எல்லாரையும் வந்து அவங்களோட விஷயங்களை நம்ப வைக்கிறதுக்கு ஜீசஸ் பொய்ன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணாங்க, சிலுவையில் போட்டு அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சூப்பர் சொல்லிட்டு எல்லாம் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஆனால் அது எங்கே திடீர்னு இவர் சொன்ன மாதிரி மூன்றாம் நாள் வந்துட போகிறான்னு சொல்லிட்டு அவங்க காசு கொடுத்து ஆளுங்கள்லாம் செட் பண்ணி அவர் இருக்கிற கல்லறையை போட்டு அவ்வளோ பெரிய பாரங்களை வச்சு மூடி ஏன் இவ்வளோ பண்ணுறாங்கன்னா, அவரை மூடி மறைக்கணும். அவருடைய சத்தியம் வந்து உள்ளேருந்து வெளியே வரக்கூடாது, அதை அப்படியே மூடி மறைச்சிடணும்னு பார்த்தாங்க. அதாவது அது ஏதோ ஒரு பழமொழி மாதிரி சொல்ல, முழு பூசணிக்காக சோத்தில் மறைக்கிறதா, அந்த மாதிரி சம்திங். ஸோ அதாவது எப்படி கர்த்தருடைய நீதி எப்படி அவர் தான் ஜீசஸ், அவர் தான் மெசையான்றதை மூடி மறைக்கிறதுக்காக அவ்வளோ பண்ணாங்க. ஆனால் அது பாலுடைய காஸ்பிளில் ஃபஸ்ட்டு கண்டென்ட்டே என்னென்னா, ஃபஸ்ட்டு பாயிண்டே ரிமெம்பரிங் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போது அவங்க இவ்வளோ பண்ணது இதுக்கு எப்படி ஜீசஸோடைய சாக்ரிஃபைஸை மூடி மறைச்சிடணுன்னு. ஆனால் எவ்வளோக்கோளோ மூடி மறைக்கணும்னு நினச்சாங்களோ அவ்வளோக்கோளோ அதாவது என்ன ஜீசஸை மறைக்க முடிஞ்சிச்சு. ஆனால் ஜீசஸ்க்கு அப்புறம் ஒருத்தர் வந்தார், டெரரான ஒருத்தர். அட்லீஸ்ட் ஓரளவுக்கு ஜீசஸாவது ஸ்டாப் பண்ண முடியும். ஆனால் இந்த டெரரான ஒருத்தர் ஸ்டாப் பண்ணவே முடியாது. அவர் யாருன்னா வந்து ஆவியானவர். அதுதான் ஜீசஸ் போகும்போது நான் போகிறேன், ஆனால் ஒருத்தர் வராரு, இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் தான் ஆவியானவர். அவரை ஸ்டாப் பண்ணவே முடியல யாராலும். எந்த அளவுக்கு ஜீசஸ் இருந்தாரோ அந்த அளவுக்கு 10, 15, 100 பயங்கர வீரியத்தோடு எந்த அளவுக்கு வீரியமாக அவர் பயங்கரமாக செயல்பட்டார்னா, இன்றைக்கி நம்ம ஜீசஸை பற்றி காஸ்பிளில் பேசிட்டோம். ஜீசஸ் அன்றைக்கே மறைச்சிட்டார். இத்தனை வருடங்கள் இத்தனை பிளேஸஸ்க்கு இந்தியாஸ்க்கு நம்ம ஊர் இந்தியாவுக்கு எத்தனையோ மிஷினரிஸ்ட்டை காட் பேசி இந்த ஊருக்கு போங்க, இந்த தேசத்துக்கு போங்க, எவ்வளோ பேரோட அவங்களோட லைஃப்பெல்லாம் தூக்கி போட்டு அவங்களோட எல்லா கனவுகளும் தூக்கி போட்டு அப்படியே கர்த்தர் பேசுகிறாரு. இந்தியாவுக்கு வந்து இந்த இடத்துல மிஷினரியாக வந்து இங்கே மறித்து அப்படிலாம் கஷ்டப்பட்டு நிறைய விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நம்மளால் சின்ன சின்ன கஷ்டங்கள் படுறதுக்கு, நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம ஊர் கர்த்தர் ரொம்ப நேசிச்சதுனால தான் இந்த இடத்துக்கு காஸ்பிளை கொண்டு வந்திருக்காரு. ஸோ இது எல்லாத்துக்கும் மூல விஷயமா இருக்குது என்னென்னா, ஃபஸ்ட் ஜீசஸோடைய காஸ்பிள், அதாவது ஜீசஸ் தான் மெசையா அப்படின்ற அந்த விஷயத்தை அதை மூடி மறைக்க நினச்சாங்க. அது வந்து எந்த அளவுக்கு மூடி மறைக்க நினச்சாங்களோ அந்தளவுக்கு வீரியமாய், அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆகி இட்ஸ் ஸ்ப்ரெட் லைக் அ ஃபயர், எல்லா இடத்துக்கும் பயங்கரமாக பரவுச்சு. அதனால தான் பால் சொல்லும் போது என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து எந்த ஜீசஸை மூடி மறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஜீசஸ்க்கு சாட்சியாக நான் நிற்கிறேன், அதுதான். ஸோ அவர் சொல்கிற ஃபஸ்ட்டு விஷயமே ரிமெம்பரிங் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ இந்த மெசேஜ் என்னால் கண்டிப்பாக 15 மினிட்ஸில் முடிக்குமான்னு தெரியல, பட் ஐ வில் ட்ரை டு மேக் இட் ஷார்ட். ஸோ எந்த அளவுக்கு வந்து என்ன சொல்கிறது, அவர் ரொம்ப ரொம்ப கிளியராக இருந்தார். கண்டிப்பாக ஜீசஸ் அடுத்த இதுக்கு அவரை மூடி மறைக்கணும்னு நினச்சாங்க.
ஃபஸ்ட்டு பீட்டர் எந்திரிச்சுன்னு சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஜீசஸ் வந்து கொன்னீங்க, அதுக்கு நான் சாட்சி அப்படின்னு அவர் எந்திரிச்சுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அதை அப்படியே கண்டினியூ பண்ண அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பால் மாதிரி ஆட்கள் வராங்க. ஸோ இது அப்போனா காஸ்பலில் இருக்க ஃபஸ்ட் விஷயம், ரிமெம்பரிங் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போது ஒரு விதத்தில் அது இன்னொரு விதத்தில் பார்த்தா எந்த அளவுக்கு போட்டு விஷயத்தை மூட நினைக்கிறாங்களோ, அது காஸ்பல்ன்றது என்னென்னா எவ்வளோக்கோளோ அதை போட்டு மூடணும், அதை போட்டு மறைக்கணும்னு நினச்சாலும் அவ்வளோக்கோளோ அது என்ன ஆகும், இட் வில் ஸ்ப்ரெட், இட் வில் பி எக்ஸ்போஸ்ட், இட் வில் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோட். அதுதான் காஸ்பல். ஸோ ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் சென்ச்சுரி இல்லை ஃப்ரம் தோஸ் டைம்ஸ் டு ஸ்டில் நவ், இப்போவும் கர்த்தருடைய காஸ்பலை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லும் போது ரெண்டு விதமாக சொல்லலாம். ஃபஸ்ட்டு காஸ்பலை வாயில் சொல்லலாம், அடுத்த விதம் என்னென்னா நம்மளோட வாழ்க்கையில் சொல்லலாம். எந்த விதத்தில் சொன்னாலும் யாராவது காஸ்பலை மூணுன்னு நினச்சாங்கன்னா அவ்வளோ கோலோ இட் வில் எக்ஸ்பேண்ட்ற நம்பிக்கை நமக்கு இந்த வசனம் கொடுக்குது. ஸோ ஃபஸ்ட் ரிமெம்பரிங் ஜீசஸ் கிரைஸ்ட், அதுக்கப்புறம் சீட் ஆஃப் டேவிட். இது கொஞ்சம் டீப்பான விஷயம், பட் ரொம்ப சிம்பிளாக யோசிக்கலாம், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதாவது சீட் ஆஃப் டேவிட். நம்ம ஃபஸ்ட்டு மத்தேயு எடுத்து பார்த்தோன்னா ஃபுல்லாக ஜீனியாலஜியாக இருக்கும், ஃபுல்லாக இவர்களுடைய பெயர்கள். ஃபஸ்ட் பைபிள் ரீடிங்லாம் படிக்கும்போது தெரியாமல் மத்தேயு எடுத்து ஆரம்பிச்சிட்டோம் ஃபஸ்ட் சின்ன வயசில். ஃபுல்லாக பேராக பார்த்தோன்னா அப்படியே சோர்ந்து அந்த ஒரு சாப்டர் முடியறதுல டயர்டாகிடும். ஆனால் என்னப்பா பேராக இருக்குது, ஒரு ஸ்டோரியே இல்லை இதுலன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டோரி வரும்போது தூக்கம் வந்துடும், தூங்கிடுவோம். இப்படி தான் ஃபஸ்ட்டு பைபிள் படிச்சு. ஸோ ஏன் அந்த இடத்துல நேம்ஸ் வருது அது பார்த்தோன்னா ஃபுல்லாக ஜீனியாலஜி, இவங்களுடைய குமாரையும் ஏன் நேம்ஸ் வருதுன்னா என்ன விஷயம்னா, கர்த்தர் வந்து தாவீதுக்கு வந்து வாக்கு கொடுத்துருப்பாருன்னா உன்னுடைய சிங்காசனம் என்னென்னைக்கும் இருக்கும்பா அப்படின்னு. அப்போது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை எப்படி நிறைவேற்றுவார்னு நினச்சாங்கன்னா அவருடைய சிங்காசனம் அப்படியே இருக்கும். அடுத்தது சாலமன், அதுக்கப்புறம் ராஜாங்களாம் அப்படியே தான் இருப்பாங்க அவர். ஆனால் பார்த்தா இஸ்ரேலைட்ஸோடைய அந்த இது மொத்தம். ஸோ அப்போ கர்த்தர் சொன்ன அந்த சிங்காசனம் வந்து சிங்காசனம் ஃபிசிக்கலானது இல்லை, அது வந்து ஸ்பிரிச்சுவலானதுன்றதை அப்புறம் தான் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ விஷயம் என்னென்னா கர்த்தர் கொடுத்த வாக்கு எப்படி நிறைவேற்றுறாரு, உன் சிங்காசனம் எப்பவுமே இருக்கும் அப்படின்ட்டாரு. அது எப்படி நிறைவேற்றுறாருன்னு பார்த்தா ஜீசஸ் மூலமாக. அதனால தாவீதோட சந்ததி அந்த ரூட்டில் தான் அப்படியே பார்த்தா மாறி ஜீசஸ் வர்றாரு அந்த ரூட்டில். அதனால தான் ஜீனாலஜி ஃபஸ்ட்டு வந்திருக்கும், மேத்யூவில் ஃபஸ்ட்டு சாப்டரில் அது வருது. ஸோ விஷயம் என்னென்னா அப்போ இந்த இடத்துல சீட் ஆஃப் டேவிட்னு இருக்குது, அதுதான். ஸோ அப்போனா தாவீதோடைய அந்த கிங்டமை வந்து அவர் கண்டினியூ பண்ணுறாரு, அதனோட சீட் ஆஃப் டேவிட் அப்படின்றது தான் காஸ்பிள். ஸோ என்னென்னா அப்போனா ஜீசஸ் மூலமாக கர்த்தர் கொடுத்த வாக்கு நிறைவேற்றுறான்ற அந்த நம்பிக்கையை கொடுக்குது. ஸோ இந்த வசனத்துலேருந்து நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம வந்து கற்றுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வார்த்தையாக ரிமெம்பரிங் ஜீசஸ் கிரைஸ்ட்லேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எவ்வளோக்குள்ளோ காஸ்பிளை மூடணும்னு நினச்சாலும் அவ்வளோக்குள்ளோ அது எக்ஸ்பேண்ட் ஆகி பயங்கரமாக எக்ஸ்ப்ளோட் ஆகும். அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் நம்ம என்ன கற்றுக்கலான்னா, என்ன சொல்கிறதுனா ரெண்டாவது விஷயம் வந்து ஜீசஸோடைய தாவீதினுடைய கிங்டம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு. அதன் மூலமாக காட் வந்து என்ன ப்ரூவ் பண்ணுறாருன்னா, அவர் ஒரு வாக்கு கொடுத்ததாருன்னா அது எப்படியாவது நிறைவேற்றுவார்ன்றது ப்ரூவ் ஆகுது. அன்றைக்கி தாவீதுக்கு எத்தனையோ ஜென்ரேஷன்ஸ்க்கு முன்னாடி கொடுத்த வாக்கை அவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் காட் அப்படியே ஞாபகம் வச்சு ஜீசஸ் மூலமாக அதை ஹீ வாண்ட்ஸ் டு மேக் ஷோர் தட் அன்றைக்கி டேவிட்க்கு அன்றைக்கி கொடுத்த ப்ராமிஸ் அதை நிறைவேற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீ மேட் இட் ஷோர் தட் இட் இஸ் ஃபுல்ஃபில்ட். ஸோ இந்த விஷயத்தை ரெண்டாவது விஷயம் நம்ம இது கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் மூணாவது விஷயம் வந்து raised from the dead. இந்த இடத்துல காஸ்பிளில் வர மூணாவது விஷயம் raised from the dead, அதாவது மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதல். ஸோ ஏதோ ஒரு பாவம் பண்ணிவிட்டு இப்போ இதை கேட்கும் போது ஏதோ ஒரு பாவத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு நீங்கள் உட்காந்துருக்கலாம், அவ்வளோதான் நினச்சிருக்கலாம். ஆனால் ரொம்ப சிம்பிளாக காஸ்பிள்ன்றது என்னென்னா, இட் இஸ் சிம்பிளி ரேசிங் அஸ் ஃப்ரம் த டெட். அப்போனா என்ன ஜீசஸ் வந்து என்ன பண்ணாங்க, அவரை போட்டு புதைச்சாங்க, போட்டு கல்லை போட்டு மூடினாங்க. அவர் மூன்ற மேலே என்ன உயிர் தெரிந்தார். அப்போனா காஸ்பிளில் இருக்க நம்பிக்கை என்னென்னா, என்ன சொல்கிறது, இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம் ரெசரெக்ஷன். எப்பப்பெல்லாம் அவருடைய நாமம் சொல்லப்படுதோ அப்பப்பெல்லாம் ரெசரெக்ஷன், எந்த நிலைமையில இருந்தால் ரெசரெக்ஷன். அப்போனா காஸ்பிளில் இருக்கிற 3 விஷயம் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இந்த 3 விஷயத்தை நம்மளுடைய மைண்டில் வச்சுக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு விஷயம் வந்து எவ்வளோக்குள்ளோ காஸ்பிளை மூணுன்னு நினைக்கிறாங்களோ அவ்வளோக்குள்ளோ இட் வில் எக்ஸ்பேண்ட் அண்ட் எக்ஸ்ப்ளோட். அடுத்த விஷயம் வந்து காட் இஸ் அ ப்ராமிஸ் கீப்பர். என்னென்னைக்குமே அவர் வந்து தன்னுடைய ப்ராமிஸை அவர் அழகாக பாதுகாப்பார். அதுக்கப்புறம் மூணாவது விஷயம், we will be resurrected from the death.
நம்மளோட ஃப்ளஷ்ஷான மாம்சமான சரீரத்தினுடைய எல்லா விதமான மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள்லேருந்து நம்மளை எப்போவுமே கிறிஸ்துவானவர் பயங்கரமாக உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறான்ற நம்பிக்கை. இந்த மூணு விஷயம்தான் காஸ்பிள். ஸோ இது மட்டும்தான் சொல்லலை, பட் இந்த ஒரு 3 விஷயம் இருந்தாலே we can share his gospel from in and through our life. ஸோ நமக்கு இந்த ஒரு கிளாரிட்டி வரட்டும். எந்த அளவுக்கு கிளாரிட்டி வருதோ அந்த அளவுக்கு நம்ம இன்னும் அதிகமாக ஷைன் ஆகிட்டே போகும். ஸோ திஸ் இஸ் த குட் நியூஸ் ஃபார் அஸ். God is a promise keeper. No one is going to stop what God is doing through our life, and no power of death has authority or the power over our life, because Jesus has raised from the dead. அவர் மரணத்திலிருந்து அவர் என்ன உயிர் தெழுந்துட்டார். ஸோ according to Paul, இந்த 2 தீமோத்தியில் இருக்கிற 2 தீமோத்தி 2வது சாப்டரில் 8வது வசனத்தில் இருக்கிறபடியே இப்போது நீங்கள், ஆனால் இந்த வசனத்தில் 2வது பாட்டையும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இதுக்கப்புறம் இருக்க 9th வசனம் பார்த்தீங்கன்னா, அதாவது 8க்கு அப்புறம் 9ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பப்படுத்தப்படுகிறது. ஸோ இந்த காஸ்பிள் நிமித்தமாக என்ன ஆகுது, பால் பயங்கரமாக கட்டப்பட்டு பயங்கரமாக துன்பப்படுத்தப்படுறாரு. நீங்களும் ஒருவேளை கட்டப்பட்ட மாதிரி அல்லது பயங்கரமாக துன்பப்படுத்தப்படுற மாதிரி பயங்கர துன்பத்தின் மத்தியில் பயங்கர கட்டப்பட்ட நிலைமையில் இந்த வார்த்தையை கேட்டிருந்தீங்கன்னா, திஸ் இஸ் தி குட் நியூஸ். உங்களை மாதிரியே நிலைமையில தான் ஒருத்தர் இருந்தார் இதுக்கு முன்னாடி. யாருன்னா பால். ஸோ கர்த்தர் எப்படி பாலை அவருடைய துன்பத்தையும் அவருடைய கஷ்டத்தையும் இவ்வளோ பிரயோஜனமாக்கி இவ்வளோ பிரயோஜனமாக்கி இன்றைக்கி நம்ம அவருடைய வசனத்தின் மூலமாக கர்த்தருடைய சத்தியங்களை இந்த நேரத்தில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்பிக்கை ஊட்டப்படுதோ, அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக, உங்களுடைய துன்பத்தின் மூலமாக, உங்களுடைய பாதகத்தின் மூலம் நீங்கள் ஒருவேளை கட்டப்பட்டது போல் ஃபீல் பண்ண அதன் மூலமாகவும் கர்த்தருடைய ராஜ்யத்தின் மகிமைக்கென்று யாரோ ஒருத்தருக்கு நம்பிக்கை கொடுக்குறவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறார். அந்த பாடுகளையும் நமக்கு கர்த்தர் நன்மையாக தான் மாற்றுறாரு. அண்ட் ஒன் மோர் திங், இப்படியே இருக்க போகிறதில்ல. அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங், அது அவனவன் கிரியைக்கு அக்க பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. ஸோ எவ்வளோக்களோ என்னென்ன பாடு என்னென்ன விஷயங்கள் பண்ணுவோம் ஒவ்வொன்றும் இட் இஸ் பீன் ஃபுல்லி ரெக்கார்டட். காட் ஒவ்வொன்றுத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறாரு. ஒவ்வொரு நம்மளோட கண்ணிலேருந்து வர ஒரு சொட்டு தண்ணியாக இருக்கலாம், நம்மளோட உள்ளத்தில் இருக்க ஒவ்வொரு பேர்டனாக இருக்கலாம். எவ்ரிதிங் God is noting down and He is going to reward it for it at the right time. ஸோ அந்த நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தை தான் இந்த காஸ்பிள் நமக்கு கொடுக்குது. ஸோ அதே நம்பிக்கையோடு அதே விசுவாசத்தோடு அப்படியே கண்களை மூடலாம், கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷம் ஒரு பக்கம் எல்லாருக்கும் தேவை ஆண்டவரே. ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த நாள் உங்கள் சுவிசேஷம் எங்களுக்கு தேவை. எப்பப்பெல்லாம் எங்களுக்கு குட் நியூஸ் இல்லாதது போல் ஃபீல் ஆகுது, என்னுடைய வாழ்க்கைக்கு குட் நியூஸே இல்லை, எப்போ பார்த்தாலும் பேட் மாதிரியே இருக்கேன்னு எப்போல்லாம் தோணுது, அப்போல்லாம் எங்களுக்கு காஸ்பிள் தேவைப்பட்டுகிட்டே இருக்காண்டவர். ஸோ நீங்கள் எங்களுக்கு தேவையான குட் நியூஸ் ஆகிய நீங்கள் எங்களோடு கூடவே இருக்கிறதற்காக நன்றி. ஸோ நீங்கள் இருந்தீங்கன்னா கர்த்தாவே, நாங்களே ஒரு காஸ்பிள் தான் ஆண்டவரே. ஸோ நீங்கள் எங்களை ஒரு இதுவை கருவியை போல் வச்சுருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்கள் எங்கள் மூலமாக தேவன் கர்த்தாவே எத்தனையோ விஷயங்களை நீங்கள் ஒரு பக்கம் செஞ்சுட்டே இருக்கீங்க ஆண்டவர். அதற்காக நன்றி. ஒருவேளை நாங்கள் அதன் மூலமாக கட்டப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, அதுக்காக நாங்கள் ஒருவேளை துன்பப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, இது எல்லாவற்றையும் நான் கிறிஸ்துவுக்கிட்ட லாபமாக எண்ணுகிறேன் என்ற அந்த ஒரு பக்குவத்தை அந்த மென்டாலிட்டியும் தாங்க. இன்பிட்வீன் நாங்கள் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும், நாங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் இருந்துட்டு நாங்கள் தேவன் கத்த மொத்த பழி உங்கள் மேலே போட்டு தேவன் உங்களை வச்சுட்டு நாங்கள் எங்களோட தன் பாவங்களை மறைக்கிறோன்னு வாழ்வடைய மாட்டோன்னு சொல்லியிருக்கீங்க. எங்கள் மேலே தவறுகளையும் நாங்கள் ஒரு பக்கம் மாற்றிக்கொள்வோம். அதே நேரத்தில் தேவன் கத்தாவே, இந்த நேரத்தில் எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். இந்த காஸ்பல் எங்களோட வாழ்க்கையை மாற்றட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமேன். இதே போல் இன்னொரு கர்த்தருடைய வார்த்தையில் வீக்லி வேர்டில் உங்களை மீண்டும் சந்திக்க வரேன். நன்றி, வணக்கம். See you in the next video. Bye.